தமிழ்நாடு முழுவதும் பொங்கல் திருநாள் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. புத்தாடை உடுத்தி புதுப்பானையில் பொங்கலிட்டு தை மகளை தமிழர்கள் வரவேற்று வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், நீங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியில் மக்கள் எந்த அளவுக்கு உற்சாகமாக இந்த பொங்கலை வரவேற்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள்? விவரங்கள். நிச்சயமாக தமிழர்களின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய தமிழர் திருநாளாம் தை திருநாள் இன்று உற்சாகமாக தமிழர்களுடைய இல்லங்கள் முழுவதுமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. தற்பொழுது நான் இருக்கக்கூடிய பகுதி என்பது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராம பகுதியில் ஒரு வீட்டில் தான் தற்பொழுது இருக்கேன். அங்கே அந்த பொங்கல் பண்டிகை என்பது தற்பொழுது அந்த உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிகாலையிலேயே எழுந்து நீராடி புத்தாடை அணிந்து புதுப்பானையில் புத்தரிசி கொண்டு பொங்கலிட்டு இயற்கையான, அதாவது கடவுள் சூரிய பகவானுக்கு வழிபடக்கூடிய அந்த காட்சியை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக ஆடி பட்டம் விதைக்கக்கூடிய அந்த அறுவடை என்பது தற்பொழுது மார்கழி இறுதியில் அறுவடை செய்யப்பட்டிருக்கும். அந்த அறுவடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த புது நெல்லையும் இறைவனுக்கு படைத்து தங்களுடைய நன்றி கடனை இயற்கைக்கும் அந்த கதிரவனுக்கும் செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வாகத்தான் தற்பொழுது இதனை தமிழர்களுடைய இல்லங்களில் இதை கொண்டாடி வருகிறார்கள். காலையிலேயே பொங்கல் வைத்து சர்க்கரை பொங்கல் இட்டு அதை இறைவனுக்கு படைத்து தற்பொழுது அந்த பூஜை செய்யக்கூடிய அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்க இருக்கக்கூடிய புதுமண தம்பதிகள் கூட இந்த தை பொங்கலை முதல் பொங்கலாக தற்பொழுது கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட கூட நம்ம பேசலாம். இந்த தை திருநாள் எப்படி இருக்கு? இந்த பண்டிகை எப்படியெல்லாம் நீங்க உற்சாகமா கொண்டாடுறீங்க? நாங்க இந்த வருஷம் தான் எங்களுக்கு கல்யாணமா இருக்கு. இதுதான் நாங்க தலை பொங்கல் வந்துட்டு செலிப்ரேட் பண்றோம். எல்லாரும் நிறைய பேர்த்தோட கொண்டாடுறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நீங்க வருஷம் நீங்க தைப்பொங்கல் கொண்டாடி இருப்பீங்க. இந்த வருஷம் நீங்க வந்து ஒரு தம்பதியராக கொண்டாடுறது எப்படி இருக்கு? எப்படியெல்லாம் நீங்க இந்த செலிப்ரேஷன் போயிட்டு ஃபேமிலியோட நிறைய பேர் கொண்டாடுறது வந்து ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. தலைப்பொங்கல். ஸோ எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். இப்போ இந்த பொங்கல் எப்படி போயிட்டு இருக்கு? இந்த பொங்கல் வந்து நம்ம தமிழர் திருநாளாம் பொங்கல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலகம் பூரா தமிழர்கள்லாம் சில கொண்டாடிட்டு இருக்காங்க. அனைவருக்கும் பொங்கல் அண்ட் மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. இவர்களைப் போலத்தான் இங்கே இருக்கக்கூடிய வீடுகள் முன்பாக காலையிலேயே கோலமிட்டு, அரிசி மாவில் கோலமிட்டு, அதற்கு பிறகாக புது பானையில் பொங்கலிட்டு இந்த உற்சாகம் பொங்க இந்த தமிழர் திருநாளை கொண்டாடி வருகின்றார்கள். இந்த பொங்கலுக்காக கடந்த 2 நாட்களுக்கு முன்பாகவே அதற்கு தேவையான பொருட்களை வாங்கி வருவது, அதே போன்று நேற்று முழுமையாக சுத்தம் செய்து போகி பண்டிகை கொண்டாடப்பட்டது. காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்துதான் இன்று அந்த உற்சாகம் பொங்கக்கூடிய வகையில் தமிழர்களுடைய இல்லங்களில் இந்த தமிழ் திருநாளான தைப்பொங்கல் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குணசேகரன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.